மாட்டு பண்ணை வந்து சிறப்பாக இருக்கும். எல்லாரும் உங்களை வந்து என்னன்றது எல்லாரும் உங்களை வந்து எல்லாரும் 4 பேர் உங்களை கேள்வி கேட்பாங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா நம்ம இந்த மாடுங்க வந்து தரமான மாடுகளாக இருக்கணும். ஒரு 25 அடி நீளம், 15 அடி அகலம், 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை பால் கறக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு மாட்டுக்கு இடைவெளி வந்து ஒரு 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் இருக்கும். சுகாதாரமாக இருக்கணும். சொல்லப்போனால் இதனால் வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சார் வணக்கம், நாங்கள் ஆதேஸ்வர் அக்ரோலேருந்து வரோம். சார் வணக்கம், என்னுடைய பேர் வந்து ரமேஷ், ஆற்காடு தாலுக்கா, கிருஷ்ணாபுரம். பேசிக்காக ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னா எந்த வகையான மாடுகள் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், எந்த வகையான அந்த அளவீடுகளில் நம்ம பண்ணையை தேர்ந்தெடுக்கலாம்? சார் முதல்ல வந்து மாடுங்க வந்து தரமான மாடுகளாக இருக்கணும், தரமான வெரைட்டிகளாக இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் கிரு வெரைட்டி ஒன்று வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து மொத்தம் ஜெர்சி இருக்குது. இன்னொன்று மொத்தம் கலப்பினமாக ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. இதனால் வந்து எங்களுக்கு வந்து பால் வந்து நல்லா இருக்குது. சார் ஒரு 5 மாடு வச்சுருக்க பண்ணையாளர் வந்து ஒரு பண்ணை அமைக்கணும்னா எவ்வளோ இடம் தேவைப்படுது, ஒரு மாட்டுக்கும் அந்த மாட்டோட இடைவெளி எவ்வளோ இருக்கணும், அந்த தகவல் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாக ஒரு 5 மாடு வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 25 அடி நீளம், 15 அடி அகலம், இந்த அளவுக்கு இருந்தாக்கா ஒரு 5 மாடு வச்சுருக்கலாம். ஒரு மாட்டுக்கு இடைவெளி வந்து ஒரு 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் இருக்கணும். சார் அடுத்து வந்து பால் கறக்கிற நேரத்தை பற்றி எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் சார். பொதுவாக பால் கறக்கிற நேரம்னு கேட்டிங்கனாக்கா 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை பால் கறக்கணும். அந்த எங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் விடிகால 4 மணிக்கு கறக்கிறோம், சாயங்காலம் 4 மணிக்கு கறக்கிறோம். இந்த முறையில் கறந்தாக்கா மாடும் நல்லா இருக்குது, பாலும் நல்லா கரெக்டாக இருக்குது. சார் அடுத்து வந்து பாலை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து மதிப்பு கூட்டலாம்? பொதுவாகவே வந்து கலெக்ஷன் சென்டர், அதாவது நம்ம கொண்டு போய் ஒரு வியாபாரிக்கு கொடுத்து அவன் ஒரு 4 பேருக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஏதாவது கடைகளுக்கு விநியோகம் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு வீடுகளுக்கு விநியோகம் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வீட்டில் நம்ம இந்த பால், தயிர், வெண்ணெய், பன்னீர், முக்கியமாக பன்னீர் நம்ம எவ்வளோ இந்த ஃபீடுனால வந்து நமக்கு பன்னீர் வந்து நமக்கு டைட் வந்து அதிகமாக இருக்குது. பொதுவாக நல்லா இருக்குது. மாட்டு பண்ணைக்கு மாடுகள் வந்து பொதுவாக வந்து சுகாதாரமாக இருக்கணும் முதல் வந்து. ரெண்டாவது வந்து சுகாதாரமாக இருந்த ரெண்டாவது இந்த ஃபீடு, அதாவது இந்த ஆதேஸ்வர் ஃபீடு மற்ற வகையில் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னாக்கா வந்து நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த ஆதேஸ்வர் ஃபீடு கொடுக்கறதுனால வந்து மாடுகளினுடைய ஹெல்த்தி, ஆரோக்கியம் எல்லாமே அந்த பருவம், பால் கறக்கிறது எல்லா தரமும் நல்லா இருக்குது. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா நம்ம இந்த மாட்டு பண்ணை வந்து சிறப்பாக இருக்கும். எல்லாரும் உங்களை வந்து என்னன்றது எல்லாரும் உங்களை வந்து எல்லாரும் 4 பேர் உங்களை கேள்வி கேட்பாங்க. நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, என்ன வச்சுருக்கீங்க கேள்வி கேட்பாங்க. நன்றி, வணக்கம்.